கிட்ஸோட ஃபேவரட்டான பொட்டிக்கடை பால்கோவா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த பால்கோவா பண்றதுக்கு நமக்கு ரொம்ப பொருள்கள்லாம் தேவைப்படாது. வீட்ல எப்பவுமே இருக்கக்கூடிய பொருள்கள் வச்சு ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பொட்டிக்கடை பால்கோவா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவு சீனி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3-4 ஏலக்காவை போட்டு நல்ல பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கெட்டி ஒன்றும் இல்லாமல் நல்ல மையாக அரைச்சி எடுத்துருங்க. இனி பால்கோவா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு அரை கப் அளவு நெய் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட நெய் இல்லைன்னா எண்ணெய் எடுத்துக்கோங்க. நெய் உருகுனதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவு மைதா மாவை போட்டு கெட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த பால்கோவா செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 8 to 10 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்க, ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். அந்த நெய்யெல்லாம் அந்த மைதா மாவு நல்லா அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் கெட்டியாக உள்ளதெல்லாம் இந்த மாதிரி இலகி வரும். அதோட நல்ல ஒரு வாசனையும் வரும். அந்த டைமில் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மிக்சர் ஒரு 5 நிமிஷம் லைட்டாக ஆறட்டும். ஆறின அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்ச சீனியை இது கூட சேர்க்கலாம். சீனி சேர்க்கும் போது எல்லாத்தையும் ஒரே அடியாக சேர்த்துறாதீங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு தக்கன சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா திகட்டுறது மாதிரி ஆகிரும். எனக்கு ஒரு 3/4 கப்பே கரெக்டாக இருந்தது. ஸோ நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுருங்க. சீனி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஏதாவது ட்ரே இல்லைன்னா பிளேட்டில் நெய் தடவி இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு நம்ம செட் பண்ணும்போது நமக்கு அது ஒட்டாமல் வரும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்கோவா மிக்ஸை போட்டு நல்லா அதை ஸ்பூன் வச்சு ஈவனாக செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை ஒரு அரை மணிலேருந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பீஸ் போடலாம். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இது நல்லா செட் ஆகியிருக்கு. இனி இதை கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். பாருங்க, கடைகளில் வாங்குறது போலே நல்ல சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளவுதாங்க, வீட்லயே எப்படி ரொம்ப ஈஸியா பொட்டிக்கடை பால்கோவா செய்யலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு அட்டகாசமான ரெசிபில உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye from Soumya.